ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். தொழிலில் கொடி கட்டி பறக்கும் ஜாதக அமைப்பு யாருக்கு? அதே மாதிரி 10ஆம் பாவம் சொல்லும் தேவ ரகசியம் என்ன? தொழில் அப்படின்னாலே ஜோதிட ரீதியா 10ஆம் இடம் தான், ம். கர்மஸ்தானம் தான். அப்புறம் 7 கூட்டு தொழிலுக்கு சேர்த்துக்கலாம், ம். 7ஆம் இடத்துல. இப்ப தொழில்ல யாருக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னா, பல ஜாதகங்களை பார்த்துருக்கேன். ஒரு சாதாரண கம்பெனியில சாதாரண வேலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் பார்க்கிறேன். என்னுடைய சொந்த இதுல சொல்றேன். அவருக்கு 10ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு. அந்த கிரகத்துடைய திசை ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அவர் ஒரு ஆளே இல்லை. ம். ஏதோ ஒரு 25,000 சம்பளத்துல இருக்கார். வித்தின் 5 இயர்ஸ் அந்த திசை ஆரம்பிச்ச போது நான் தான் அவருக்கு பலன் சொன்னேன். வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, பொருளாதார ரீதியா, பண ரீதியா, அந்த இடத்துல நீங்க அமருவீங்க. இன்னைக்கு அவரு ஒரு 180 கோடிக்கு அதிபதி. வெறும் 5 வருஷத்துல. அந்த 10ஆம் பாவம் சொல்லும் ரகசியம் நீங்க தான் சொன்னீங்க. அதுல பாருங்க, அவருக்கு சொந்த ஜாதகத்துல துலா லக்னம். அவருடைய 10ஆம் இடம் என்பது கடகம். கடகத்துல அவருக்கு செவ்வாயுடைய திசை நடக்குது. இப்போ 10ஆம் பாவம் துலாத்துக்கு செவ்வாய் யாரு? 2க்கும் 7க்கும் அதிபதி. அவர் 10ல கேந்திரத்துல உட்கார்ந்து நடத்துறது. செவ்வாய் கடகத்தில் திக்பலம் பெறுகிறார். அது ஒரு பாயிண்ட். மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய திக்பலம் பெறுகிறார். அந்த செவ்வாய் நின்ற பாதம் பூச நட்சத்திர பாதம், சனி பாதம். சனி இவருக்கு பாதகஸ்தானத்தில் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். சனி இவருக்கு 5ஆம் இட அதிபதி. இவருடைய 5ஆம் வீட்டை சமசப்தமமாக பார்த்து கொண்டு 5ஆம் இட அதிபதி தன்னுடைய 5ஆம் வீட்டை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ராஜயோகம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில சாதாரண ஆளு வேலையை ரிசைன் பண்றாரு. வேற ஏதோ சொந்தமா தொழில் தொடங்குறேன்னு தொடங்கினார். இன்னைக்கு அந்த தொழிலுடைய மதிப்பு 180 கோடி. அவரு கிட்டத்தட்ட 100 பிறவி எடுத்திருந்தாலும் வேலை பார்த்து அந்த காசை அவர் சம்பாதிச்சிருக்க முடியாது. இன்றளவும் பேசிக் கொண்டிருக்கிறார், நல்ல நண்பர். ஆனா இந்த அமைப்பு அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. இதுதான் 10ஆம் பாவம் சொல்லும் ரகசியம். யாருக்கு சாதாரண வேலையில் இருக்கக்கூடிய சொந்தமா தொழில் ஏதோ அவர் இன்ஃபேக்ட் அவர் பார்த்த வேலை வேறு, அவர் பண்ணுகின்ற வியாபாரம் என்பது டோட்டலி வேறு, சம்பந்தமே இல்லை. அவர் படிப்புக்கு வேறு, பார்த்த வேலை வேறு, அவர் செய்யற பிசினஸ் வேறு. நீ சொல்ற தசாபுத்திகள் மாறும்போது அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. டோட்டல் சேஞ்ச். சேஞ்சுனா நீங்க நம்ம சாதாரண சேஞ்ச் இல்லை. ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய நபருக்கு 180 கோடி சொத்து லாஜிக்கலா எப்படி சார் இது? ப்ரொஃபஷனலே மாத்திடுச்சு. ப்ரொஃபஷனே மாத்திட்டாரு. அவர் செய்த படிச்ச படிப்பு வேற, வேலை பார்த்த இது வேற, இப்ப பண்ணக்கூடிய பிசினஸ் வேற, கம்ப்ளீட்டா மாறி டோட்டலா வேற எங்கேயோ இது பண்ணிட்டார். தீவுகள் வாங்கி போடுற அளவுக்கு அவருக்கு சொத்து இருக்கு. ஐலாண்ட் வாங்கி பர்ச்சேஸ் பண்ற நிலைமையில இருக்காரு. இப்போ சொந்தமா அவருக்குன்னு ஒரு ஹெலிபேட் வச்சிருக்கார். சொந்தமா அவருக்கு பிளைட் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அந்த நிலைமையில அவருடைய வாழ்க்கையை உயர்த்தி வச்சிருக்கு. மேட்டர் ஆஃப் டைம். அதை தான் நம்ம சொல்றோம். மறுபடி ஜோதிடத்தை பார்க்கணும், ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அவர் பார்த்தார். நான் சொன்னேன், நான் சொன்னது 6 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு அவருடைய நிலைமை இப்படி இருக்கு. ரொம்ப நண்பர், நெருங்கிய நண்பர், நமக்கு எதையும் உதவி செய்யக்கூடிய நிலைமையில இருக்கார். அவர் நல்லா இருக்கார். அதுதான் நமக்கு வேணும். ஐயா, இந்த 10ஆம் பாவம் பேசணும். ஒருத்தர் நீங்க சொன்ன மாதிரி இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேயர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சொந்தமா தொழில் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு ஜாதகத்துல இந்த 10ஆம் பாவம் நான் தொழில் பண்ணணும் அப்படின்னா எந்த விதத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஜாதக ரீதியா? இப்ப எங்களை தொடர்பு கொண்டு உங்க சுய ஜாதகத்தை காமிக்கும் போது எங்களால சொல்ல முடியும். உங்களுடைய 10ஆம் பாவம் எது, அதிபதி எது, லக்னாதிபதி யாரு, உங்களுக்கு ஏற்ற தொழில்கள் என்ன, எப்ப ஆரம்பிக்கணும் சொல்லி இதை பண்ணாலே நீங்க சேஞ்சஸ் தெரியும். நம்முடைய நண்பர்களுக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு உடனே வேணும். செவ்வாய்க்கிழமை காலையில ஜாதகம், புதன்கிழமை காலையில ஜனாதிபதி, அதுவும் இந்திய ஜனாதிபதி இல்லை, அமெரிக்க ஜனாதிபதி. அது எப்படி நடக்கும்? இவர் உழைச்சு 6 வருஷம் ஆயிருக்கு அவருக்கு இங்க வரத்துக்கு. வருடங்கள் கம்மியா இருந்தாலும் உழைப்பு இருக்கு. ஒரே நாள் ஆனாரு இல்லையே 180 கோடிக்கு. ஆக மாறும்.
காலம் மாறும். யாருக்கு மாறும்? நீ உழைச்சேன்னா உனக்கு காலம் நான் வரேன், கை கொடுக்குறேன். நீ உழைக்கலையா, உனக்கு எனக்கு பேச்சே இல்லை. ஐயா, யார் தொழில் பண்ணக்கூடாது ஐயா? சுய தொழில் பண்ணக்கூடாதுன்னா எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு? அதாவது 10ஆம் பாவம் நல்லா இருக்கு, 9ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சு. இவங்க சுய தொழில் பண்ணக்கூடாது. ஜாதகத்துல பொதுவா தவறான தொழில்கள் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவங்கள், அந்த கிரகத்துக்கான தொழில்களை பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சனி பகவான் ரியல் எஸ்டேட், ஹோல்சேல் டீலர்ஷிப், ஹோட்டல் பிசினஸ், இப்படி அவருக்கான தொழில்கள் இருக்கு. அத மாதிரி மற்ற கிரகங்கள் அவர்களுடைய லக்னாதிபதி 10ஆம் அதிபதியுடைய இதை பார்க்கணும். 9ஆம் அதிபதி நல்லா இருந்து 10 வீணா போயிடுச்சுனாலும் சுய தொழில் ஆகாது. 10ஆம் அதிபதி நல்லா இருந்து 9ஆம் அதிபதி போயிடுச்சுனாலும் சுய தொழில் ஆகாது, பிரச்சனையை கொடுக்கும். தவிர தசாபுக்தியும் பார்க்கணும். இது ஒரு பொத்தாம்படையே அப்படி சொல்ல முடியாது. தசாபுக்தியை பார்த்து சுய ஜாதகத்தை பார்த்து துல்லியமா சொல்ல முடியும். 10ஆம் பாவம் கர்மஸ்தானம் சொல்றோம். சில பேத்துக்கு வந்து தொழில் வந்து பிரம்மாண்டமா இருக்கு. இனி பல பேத்துக்கு வந்துட்டு ஒரு சிக்கல் இருக்கு. அடுத்து ரெண்ட் கொடுக்க முடியல, அடுத்து வந்து சம்பளம் கொடுக்க முடியல. ரொம்ப பேருக்கு சொல்றோம் சொந்தமா ஒரு ஆபீஸ் போட்டுருங்க அப்படிங்கிறது. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாலும் முயற்சி அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு போக முடியலன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி வேறுபாடு பாக்குறீங்க? 10ஆம் பாவத்துல பிரச்சனை வரக்கூடியவர்களுக்கு தான் நல்ல எதிர்காலம் இருக்குன்னு அர்த்தம். சிக்னல் இது. அமேசான் ஆரம்பிச்சது 10க்கு 10 இடத்துல. எஸ்ஐபி கம்பெனியை தொடங்கினது ஐபிஎம்ல இருந்து வேலையை விட்டு ரிசைன் பண்ணி வந்த ஒரு 4 பேர் ஆரம்பிச்சது. யார் ஒரு மனிதனுக்கு கடவுள் அடுத்தடுத்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே வருகிறாரோ அவருக்கு கடவுள் பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு தயார் பண்றாருன்னு அர்த்தம். அதனால யாராவது வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டம் வருது, தடைகள் வருது, தடங்கள் வருது, நீங்க அங்கேயே நின்ட்டீங்கன்னா மண்ணு தான் மிச்சம். இன்னும் ஒரு 2 அடி தங்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தோண்டுங்க. கிடைக்கல, இன்னும் 2 அடி தோண்டுங்க. 23 வருஷமா நான் வந்து தொழில் தான் பண்றேன், ஆனா எனக்கு சரியாவே செட் ஆகல. 23 வருஷம் பிரச்சனை தான். இந்த தொழிலை வந்து மாற்ற வேண்டும். அதை தான் நம்ம சொல்றோம். சங்கடங்கள் இல்லாமல் சாதனைகள் இல்லை, சரித்திரங்கள் இல்லை. யாரை எடுத்தாலும் சரவணா ஸ்டோர்ஸ் சும்மா ஆரம்பிச்ச நாளே இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணாங்க. 45 வருஷம் 50 வருஷம் உழைப்பு. வசந்தன் கோ அண்ணாச்சி இன்னைக்கு நம்ம கூட இல்லை, ஆனா அவர் விட்டு சென்ற உழைப்பு மாபெரும் உழைப்பு, மிகப்பெரிய ஒரு உழைப்பு, உழைப்பின் சிகரம். தாங்கையில எனக்கு தெரிந்து ஒரு பார்மா கம்பெனியை சாதாரணமா நடத்திட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு 50 கோடி சம்பாதிக்கிறது. உழைப்பு. எல்ஐசி ஏஜென்ட்டா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 30 வருஷம் முன்னாடி நான் அவர் மேல அவர்கிட்ட போட்ட பாலிசி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து பெரிய சேர்மன் ஏஜென்ட்டா இருக்காரு. மிகப்பெரிய சொத்து அவர் பேர்ல இருக்கு. உட்கார்ந்த இடத்துல 250 பேர் பாலிசி பிரீமியம் கட்டுறாங்க, அவர் கமிஷன் வருது. இதெல்லாம் வெறும் சாதாரண ஒரு கருப்பு பெட்டி சூட் கேஸ் தூக்கிட்டு ஓடினவர் டிவிஎஸ் 50ல. உழைப்பு என்பது வேண்டும். அதை வைத்துதான் உயர்வு என்பது கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். நீங்க பிறக்கும் போதே தீர்மானம் ஆயிடுது, உங்களால உழைக்க முடியுமா, நீங்க உழைப்பீங்களா, எல்லாம் சொல்லப்படுது. அதை மீறி ஆகாமிய கர்மான்னு சொல்லக்கூடிய உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய எண்ணங்கள் இருந்ததுனால் விதியை மதியால் வெல்ல முடியும். சிறப்புங்க ஐயா, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளி சந்திக்கிறேன். வணக்கம்.